ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 ஸ்டார் இவ்வளோத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நெய் ரொம்ப சூடாக வேண்டாம், கொஞ்சம் மிதமான சூட்லேயே இதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமே அது கரிஞ்சிரும். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கிளறிட்டு 2 பெரிய பல்லாரியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன், அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பொன்னிறமாக வர வரைக்கும் நான் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வடை போனதுக்கப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். ஏன்னா சிக்கன் பிரியாணினால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சேர்த்துருக்குறேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 கீறி போட்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா இன்னொரு மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, இதெல்லாம் இவ்வளோத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். மசாலா எல்லாம் சேர்த்தனால கொஞ்சமாக அடி பிடிக்கும், அதனால் இந்த டைமில் நான் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வீட்லேயே உரம் ஊற்றி வச்ச தயிர் தான், அதனால் நான் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிறேன், ரொம்ப புளிக்காது. தயிர் ஆட் பண்ணதும் கீழே மசாலா ஒட்டியிருக்கும், அதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தயிராலேயே எடுக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான நான் சிக்கனை கல் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த சமையலை நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. சிக்கன்லேருந்து சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வர வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம அளவு தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வைங்க, அப்போ தான் அந்த சிக்கனில் உப்பு நல்லா பிடிக்கும். இடையில அப்பப்போ வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றிருக்கா, எண்ணெய் மேலே மிதக்குதான்னு அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பாருங்கள், சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய் மிதக்கிற டைமில் நான் அரை மணி நேரம் ஒரு 2 கிளாஸ் கப்பு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவு வச்சு 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு அரை சைஸ் எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கோங்க, அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளற வேண்டாம், ஏன்னா பாஸ்மதி ரைஸ்னால நீங்கள் ரொம்ப கிளறினீங்கன்னா அதெல்லாம் உடஞ்சிரும். ஸோ லைட்டாக கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 2 விசில் வந்துட்டுங்க. இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு நல்லா ஒட்டவே இல்லை, உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதாங்க, நம்ம அடிப்பிடிக்காமல் பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. நான் அதுக்கப்புறமா ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.